கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நம்மை உருவாக்கும் முன்னே நம்மை குறித்து தீர்மானித்திருக்கிறார். அவர் தீர்மானித்ததின்படியே நம்மை நடத்துகிற தேவன். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன். ஆகையால் கலங்காதிருங்கள். நடக்கிற காரியங்களை குறித்தும் அவமானங்களை குறித்தும் வருத்தப்படாதிருங்கள். அவர் நம்மை குறித்து முன்னதாகவே தீர்மானித்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படியே நம்மை நடத்துகிற தேவன். இப்பொழுதும் எளிமை பிரகாசி ஊழிய ஐக்கியத்தின் ஊழியர் சைரஸ் பி. விஜயன் அவர்கள் நம்மோடு கூட தெய்வ செய்தியை பகிர்ந்து கொள்வார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யாவருக்கு அன்பின் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் செய்தி மூலமாக உங்களை சந்திக்க கிருபை பாராட்டினதற்காய் கர்த்தருக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் ஏறக்குறைய 27 நாட்கள் லாக்டவுனில் மொத்தமாக 102 103 நாட்களுக்கு கிட்ட நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் மட்டும் நம்மளை காத்திருக்கிறார், கிருபையாய் நடத்தியிருக்கிறார், நம் பட்சத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்திருக்கிறார் ஒரு வார்த்தை. ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் எடுத்து வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். இந்த தீர்மானம் அப்படின்னு சொன்னாலே என்னன்னாக்கா, டிசிஷன், முடிவு எடுக்கிறது. தீர்மானிக்கிறதுனா இந்த காரியம் இப்படித்தான் நடக்கணும், இந்த செயல் இப்படித்தான் செய்யப்படணும், இதனுடைய முடிவு இப்படிதான் இருக்கணும். அப்போ ஒரு காரியத்தை முன்குறித்து அதை நடத்தி அதை முடிவுக்கு கொண்டு வருகிறது வரைக்கும் மொத்த காரியத்தையும் உள்ளடக்கி செய்யப்படுகிற அந்த வேலையை குறிக்கிற அந்த வார்த்தை தான் தீர்மானம். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அல்ல. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இங்க என்ன சொல்றாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், chosen generation அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அங்க வேதம் சொல்லுது, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். நம்மை அழைக்கும் பொழுதே ஆண்டவர் ஒரு தீர்மானத்தோடு தான் அழைக்கிறார். மோசேயை அழைத்தார். மோசே, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அப்படின்றார். உன்னை நான் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். மோசேயை அழைக்கும் போது ஒரு தீர்மானத்தோட தான் அழைக்கிறார். நல்லா பாத்தீங்கன்னாக்கா, யாத்திராகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் எடுத்து வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், வேதத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான்.
அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலே நின்று உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். என்ன சொல்றாரு? கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். மோசே என்று சொல்லி கூப்பிட்டார். நல்லா பாருங்க, மோசே அப்படின்னு கூப்பிடுறார். பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் எடுத்து வாசித்து பார்த்தால், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஒரு தீர்மானத்தின்படிதான் அழைக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. மோசேயை தீர்மானத்தோடு தான் அழைக்கிறார். யாத்திராகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாம் எடுத்து வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற இடமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரர் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். நல்லா பாருங்க, தீர்மானத்தின்படிதான் அழைக்கிறார். தீர்மானத்தோட தான் அழைக்கிறார். எகிப்துக்கு போகிற உள்ள மறுபடியும் பார்வோன் கிட்ட பார்வோன் கிட்ட பேசி இஸ்ரவேல் புத்திரரை நீ வெளியே கொண்டு வர போகிற. எங்க கொண்டு போகணும்? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு போகிற உன்னை குறித்த ஒரு தீர்மானம். அப்ப அவனை அழைக்கும் போதே மோசே என்று பேர் சொல்லி அழைத்தார ஒரு தீர்மானத்தோடு தான் அழைக்கிறார்.
இந்த காரியத்தை உன்னை கொண்டு செய்ய போகிறேன், இந்த காரியத்தை உன் மூலமாக தான் நான் செய்ய போகிறேன், இந்த காரியத்தை செய்வதற்கு நான் உன்னை முன்குறித்து வைத்திருக்கிறேன், உன்னை இப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். அதனால்தான் ரோமர் 8:28 சொல்றது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நல்லா பார்த்தோம்னு சொன்னாக்கா, மோசே சந்தித்தது எல்லாமே ஒரு பக்கம் பார்வோன் சொல்வான், இனி என் முகத்தை பார்க்கும் பொழுது நீ உயிரோடு இருக்க மாட்டேன். அழைத்து கொண்டு வந்த ஜனங்க சொல்லுவாங்க, வழியிலே வனாந்தரத்தில் கொன்று போடும்படிக்கா எங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு. ஆனா தேவன் ஒரு தீர்மானத்தோட தான் அழைச்சிருக்கிறார். இடையில மோசே கூட கர்த்தர்கிட்ட கதறுவார், இந்த ஜனங்களை நானா பெற்றேன், இந்த பாரத்தை என்னால சுமக்க கூடாததா இருக்கிறது, எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தர் பதிலே சொல்ல மாட்டார், அமைதியா இருக்கார். அப்போ ஒரு தீர்மானத்தோட தான் அழைத்திருக்கிறார். ஆனா அந்த தீர்மானம் நிறைவேறபடி நம்ம போய் கொண்டிருக்கும் போது அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், இடையூறுகள் எல்லாம் வரும். அப்ப அந்த இடையூறுகள் மத்தியிலும் பாருங்க, அவனை கானானுக்குள் கொண்டு போகணும்னு அழைச்சார். ஆனால் ஒரு காரியம் நடக்குது. என்னாகமம் 20வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் எடுத்து வாசிக்கலாம். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். தீர்மானமே உள்ள கொண்டு போறோம்னு அழைச்சாரு. ஆனா இடையில மாறுது. கர்த்தரை கோபம் உண்டாக்கிட்டாரு, நீங்கள் கொண்டு போவது இல்லைட்டார். இந்த தேசத்துக்குள், இந்த பூமியில காணப்படுகிற இந்த கானானுக்குள் நீங்க கொண்டு போக போறதில்லை. ஆனால் வேதத்தில் நாம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், உபாகமம் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 34வது அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அவ்விடத்துக்கு கடந்து போவது இல்லை என்றார். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவருடைய பிரேத குழியை அறியான். நல்லா பாருங்க, கர்த்தரே தான் அடக்கம் பண்றாரு. ஒரு தீர்மானத்தோடு அழைச்சார், கானானுக்குள்ள போகணும்னு. ஆனா ஒரு விஷயத்துல கர்த்தரை துக்கப்படுத்தினார், போக மாட்டேன்ட்டார். அப்படியானால் தீர்மானம் முடியலையா? அப்ப தேவனிடத்தில் அவர் அன்பு கூர்ந்ததெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தேவனே அவரை அடக்கம் பண்றார். கண்கள்ல காற்றார், இந்த கானான் தேசத்தை பார், இதற்குள்ள நீ போவதில்லை, அவ்வளவுதான். ஐயோ, இந்த தேசத்துக்குள்ள நான் போகலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம். இந்த கானான் என்பது ஒரு நிழலாட்டமானது. ஆனால் அவனை அழைத்த தீர்மானத்தை தேவன் அவன் வாழ்க்கையில நிறைவேற்றினார். அவன் மரித்த பொழுது கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவனுடைய பிரேத குழியை அறிந்தது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இவர் ஏன் அடக்கம் பண்ணார்? இதனால என்ன காரியம் நடக்குதுன்னு பார்க்க சொன்னாக்கா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து வாசித்து பார்த்தால், மோசேயினுடைய வாழ்க்கையில் அந்த தீர்மானம் நிறைவேறி இருக்கிறதை நாம காண முடியும். பாருங்க, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக்
யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். நல்லா பாருங்க, மரித்தார், கர்த்தர் அடக்கம் பண்ணினார். ஆனால் எங்க காணப்படுறாருன்னா, இயேசு கிறிஸ்து மறுரூபமான மலையில மோசே காணப்படுறார். எலியாவை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டவன் எலியா. அப்போ அவனை குறித்த தீர்மானத்தை நிறைவேற்றி முடிச்சார் ஆண்டவர். ஆனா இங்கே கானானுக்குள் பிரவேசிப்பது இல்லைன்ற, கானானுக்குள் போகல, ஆனால் கர்த்தர் அடக்கம் பண்ணினார். உயிரோடு இருக்கிறவர்கள் மத்தியில் அவர் காணப்படும்படி செய்திருக்கிறார். அப்ப அவருடைய தீர்மானமே என்னன்னு சொன்னாக்கா, அவரோடு கூட நாம் இருக்கணும். மரணம் இல்லாத ஒரு தேசம், அதுதான் நித்திய கானான், அதுதான் புதிய எருசலேம், பரம எருசலேம் அப்படின்னு சொல்லப்படுகிறது, சியோன் என்று சொல்லப்படுகிறது. இப்படி அநேக காரியங்கள் கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த புதிய நகரத்தை குறித்து. மரணமே இல்லாத ஒரு தேசம். மரணம்னு சொன்னா என்னன்னாக்கா, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படின்னா பாவமே இல்லாத ஒரு தேசம். அப்போ சுழல் காற்றில் ஏறி போன எலியாவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட மோசே காணப்படுறார். அப்ப பாருங்க, கர்த்தர் அவனை அழைக்கும் போது ஒரு நோக்கம், தீர்மானம் வச்சுட்டார். நீ என்னிடத்தில் அன்பு வரும்போது சகலமும் உனக்கு நன்மை கேட்கும். நம்ம நினைப்போம், ஐயோ அந்த கானானுக்கு போக முடியாம மோசையுடைய வாழ்க்கை வீணாகி விட்டதே, மோசைப்பட்ட பிரயாசம் எல்லாம் போயிடுச்சு, ஜனங்கள்லாம் விட நினைச்சிருப்பாங்க. ஆனால் அதை விட மேன்மையான ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படிதான் நம்மளை அழைக்கும் பொழுது, இந்த பூமியில நீ ஆசீர்வாதமாய் இருக்க, இதுதான் தேவனுடைய தீர்மானம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பூமியில நீ ஆசீர்வாதமாய் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த பூமியை விட்டு நாம் போகும் பொழுது மரணமே இல்லாத அந்த தேசத்தில் நாம் காணப்படணும். அதுதான் தீர்மானம். தீர்மானம் டிசிஷன். நம்மளை அழைக்கும் பொழுது அதுக்கு தான் அழைக்கிறார். மரணம் இல்லாத வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்ப நம்ம ஒரு தீர்மானத்தின்படி தான் அழைத்திருக்கிறார். அவர் தீர்மானம் இல்லாம எங்கேயுமே செயல்படுறவர் இல்லை. வேதத்திலே நம்ம எடுத்து படித்து பார்த்தோம், நல்லா தெளிவா தெரியும். ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனத்துல நாம் எடுத்து வாசித்து பார்த்தா தீர்மானத்தின்படிதான் செய்கிறவர். படிங்க. பின்பு தேவன் நமது சாயலாக நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். டிசிஷன் தீர்மானிச்சுதான் மனுஷனையும் உருவாக்குறாரு. ஒரு தீர்மானம் மனுஷனை உருவாக்கும் பொழுதே இவன் நமது சாயல் இருக்கணும், நமது ரூபத்தின்படி இருக்கணும், இவை எல்லாவற்றையும் ஆளணும். ஆனால் அந்த ஆதாம் அந்த இட்டர்னல் லைஃப்குள்ள போக முடியல. ஏனென்றால் அவனுக்கு 3வது அதிகாரத்தில் ஒரு சாபம் கொடுத்துருவார். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய்ன்றார். ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட தீர்மானம் இல்லை. அவரோடு கூட இருக்கும்படியா நித்தியமாய். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும்
வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடன். இதுதான் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற தீர்மானம். இந்த தீர்மானத்தின்படிதான் நம்மளை அழைத்திருக்கிறார். இடையில இந்த தீர்மானம் நிறைவேற்ற முடியாதபடிக்கு சத்துரு பலவித போராட்டங்கள். மோசே தீர்மானத்தோடு அழைத்தார். அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், கல்லெறிந்தார்கள், பிரிந்து போனார்கள், எதிர்த்து பேசி எவ்வளவோ காரியங்கள் நடக்குது. சொந்த சகோதரன் சகோதரியும் கூட தீமையாய் பேசினார்கள். ஆனாலும் பாருங்க, ஒரு சின்ன கோபப்பட்டார். மோசேயுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா பிசாசம் நினைச்சிருப்பான். ஏனென்று சொன்னால் வேதத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் யூதாவின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். யூதாவின் புஸ்தகத்திலே 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசினபோது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்றார். மோசேயின் சரீரம் அடக்கம் பண்றதுனால ஒரு பெரிய யுத்தமே நடக்குது. தர்க்கிப்பு, ஆர்கியூமெண்ட். கீழ்படியாம போயிட்டான், நீ எப்படி அடக்கம் பண்ணுவீங்க? நீங்க அடக்கம் பண்ணீங்கன்னா அவனுக்கு உயிர் தேடுதல் உண்டு. நீங்க அடக்கம் பண்ணலனா அவனுக்கு உயிர் தேடுதல் வராது. அப்ப பிசாசு நல்ல தெளிவா பேசுறான். மிகாவேல் சொல்ற, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்றார். நல்லா பாருங்க, அந்த தீர்மானமே தான். அழைக்கும் பொழுதே நீ எகிப்திலிருந்து இந்த ஜனங்கள் அழைச்சிட்டு வரணும், கானானுக்குள்ள கொண்டு போகணும். கானானுக்குள்ள போறதோட உன் வாழ்க்கை முடிய போறதில்லை, நித்தியத்திற்குள் நீ பிரவேசிக்க. ஏன்னா வேதத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, மோசே அழைத்து கொண்டு வந்த அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஜனம் ஒண்ணு கூட கானானுக்குள்ள போகல. ஆனால் இவர் மாத்திரம்தான் பரம எருசலேமுக்கு தகுதியுள்ளவராக உள்ள போய் நிற்கிறார். மரணத்தை காணாமல் பரலத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியாவோடு கூட இயேசு கிறிஸ்து மறுரூபமான மலையிலே மோசேயும் அவரோடு சம்பாஷிக்கும்படி காணப்பட்டார் என்று சொன்னால், தேவன் தீர்மானித்த தீர்மானம் தடைபடாமல் நிறைவேறும். யோபு 42:2 சொல்வார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஒரு தீர்மானத்தின் படிதான் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம கடந்து போகிற இந்த சூழ்நிலைகள்ல இந்த தீர்மானம் இப்படி ஆயிடுமா, முடிந்து போயிடுமா, நிறைவேற்றப்படாமல் போயிடுமா, அவிசுவாசம் வேண்டாம், அதைரியம் வேண்டாம், அவநம்பிக்கை வேண்டாம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் இறுதி வரை நம்மை நடத்த வல்லவர். ஆகினால் தான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயரின் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட அவரை நோக்கி பார்த்து பொறுமையோட ஓடுங்க. ஆகினால் தான் வேதம் சொல்லுது, சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுது. அவரை நோக்கி பார்க்கிற ஒருவர் முகம் வெட்கப்பட்டு. ஆனால் கடந்து போகிற பாதையிலே பலவித இடையூறுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், மனமடி உண்டாக்குற காரியங்கள், வேதனைக்குள்ளாக்குகிற காரியங்கள், அவநம்பிக்கை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் கூட வரும். ஆனால் அழைத்தவர் உண்மை உண்டவர். அதனால்தான் ரோமருக்கு எழுதும்போது தெளிவாக பவுல், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். உண்மை குறித்த ஒரு தீர்மானம் தேவனிடத்தில் இருக்கிறது.
ஆகவே அவரிடத்தில் அன்பு கூறுகிற உனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். அல்லேலூயா. மோசேக்கு அதுதான் நடந்தது. நம்ம எல்லாம் சொல்லுவோம், மனம் பதறி பேசினதினாலே அது அவனுக்கு கேடாய் முடிந்தது. அந்த கேதுவானதையும் கர்த்தர் ஆசீர்வாதத்துக்குரியதாய் மாற்றினார். ஏனென்றால் தீர்மானத்தின்படி நான் மோசேயை அழைத்தார். உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். நம்மை அழைத்திருக்கிறவர் ஒரு தீர்மானத்தோடு அழைத்திருக்கிறார். உன்னை பாதி வழியிலே கைவிடுவதற்காக அல்ல, உன்னை விட்டு கடந்து போய் விடுவதற்காக அல்ல, உன்னை திக்கற்றவர்களை விடுவதற்காக அல்ல. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 28:20 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. சகல நாட்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இன்னும் பெரிய உபத்திரமான உலகத்தில் இருக்க போகுது. ஒரு சாதாரண உபத்திரம் தான் இந்த COVID-19 அப்படின்னு சொல்லுகிற இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் போய்கொண்டு இருக்கிற இந்த வேகம். இந்த மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட உன்னை விட்டு விட மாட்டார், உன்னை விட்டு விலகிறார்கள் தான் யாக்கோபுக்கு சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிறார். அல்லேலூயா. ஒரு தீர்மானத்தின்படி உன்னை அழைத்திருக்கிறார். நித்தியமாய் அவரோடு கூட இருக்கும்படியாக உன்னை தெரிந்து ஒரு தீர்மானத்தின்படிதான் உன்னை அழைத்திருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்து இருக்கிறார். ஆகவே உன் வாழ்க்கையில் நீ கடந்து போகிற இந்த சூழ்நிலைகள்ல இந்த பிரச்சனையிலேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருமா? மோசேயுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நினைத்தார்கள். மலையிலேயே மரித்து போயிட்டாரே, மோவாப் தேசத்தில் மரித்து போயிட்டாரே. இனி எப்படி மோசேக்கு வாழ்க்கை என்னவாக போகுதுன்னு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மறுரூப மலையிலே அவர் மோசேயை சம்பாஷிக்கும்படியாக இறங்கி வந்தார். யாரோடு கூட? உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்ட எலியாவோடு கூட. அப்படி என்றால் அவர் மேல் வைத்த அந்த தீர்மானம் கொஞ்சம் கூட தவறவே இல்லை. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த அவருக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடந்தது. ஏனென்றால் என்னாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் எடுத்து வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தார். 7வது வசனம், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். ஆண்டவர் சொல்றார், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். மிகுந்த சாந்தம். அந்த சாந்தம் உள்ளவன் தான் கோபப்படுத்தி மனம் பதறி பேசுறதுனால கானானுக்குள் போக முடியல. பிசாசு நினைச்சான், இவன் மாம்சத்தை தூண்டி இவனை செயல்பட வைத்து தேவன் வைத்த திட்டத்தை சதைத்து விட்டோம் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் அவரே அடக்கம் பண்ணினார். மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்துவோடு கூட சம்பாஷிக்கிறவனாய் மோசே காணப்பட்டார் என்று சொன்னால், தேவன் வைத்த தீர்மானம் ஒரு பொழுதும் நிறைவேறாமல் போவது கிடையாது. நம்மை அழைத்தவர் தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறார். அவர் அழைப்பிலே உண்மை உள்ளவர். நம்மை அழைத்தவர் தீர்மானத்தை நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆகவே நம்ம பார்க்கறது சிச்சுவேஷன்ஸ்ல இப்படியாக முடிஞ்சிருமோ, அப்படியா முடிஞ்சிருமோ, அப்படி போயிடுமோ, எதை குறித்தும் கலங்க வேண்டாம். உங்களை தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறார். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லி இருக்கிறபடி நீங்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலைகளையும் உங்கள் நன்மைக்கு எதுவாகவே, உங்கள் வாழ்க்கைக்கு, உங்களுடைய எல்லா மீட்புக்கு, உங்கள் ரட்சிப்புக்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஏற்ற விதத்தில் நன்மைக்கு எதுவாகவே மாற்றி தேவன் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு இருங்கள். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக
தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றது. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். ஐயோ, அந்த தெருவுக்கு வந்துருச்சு, இந்த தெருவுக்கு வந்துருச்சு. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். உங்களை ஒரு தீர்மானத்தோடு அழைத்து இருக்கிறேன். உங்களுக்கு சொன்னதை நான் நிச்சயமாய் நிறைவேற்றுவேன். ஆகையினாலதான் ஆண்டவர் மோசேக்கு ஒரு வார்த்தை சொன்னார். யாத்திராகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் எடுத்து படித்து பார்த்தோம் என்று சொன்னால், அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் என்று மோசேக்கு சொன்னார். இந்த காலகட்டத்திலும் கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதை உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் காணும்படி ஆண்டவர் செய்வார். அதுதான் அவர் நம்மோடு பண்ணி இருக்கிற ஒரு உடன்படிக்கை. ஏன் உடன்படிக்கை பண்ணார்னா, ஒரு தீர்மானத்தின்படி நம்மளை அழைத்து இருக்கிறார். அந்த தீர்மானத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள், நீ ஆராதிக்கிற உன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உனக்கு முன் குறித்து தீர்மானித்து அழைத்தவர் உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டார். உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவது மாத்திரமல்ல, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காணும்படியால் கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுகிற ஒரு குடும்பமாக, ஊழியமாக, ஒரு தனி மனிதனாக உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்களை தேவன் தமது கரத்தில் கருவிகளாய் வைத்து மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறார். இப்படியே முடிஞ்சிடும், இப்படியே போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இந்த கொடிய காலமும் கடந்து போகும். உங்களை தீர்மானத்தின்படி அழைத்தவர் உங்களோடு இருந்து செய்கிறதை உங்கள் ஜனங்கள் எல்லோரும் காணும்படி வெளியரங்கமாய் கர்த்தர் கிரியைகள் நடப்பித்து தேவனை வெளிப்படுத்துகிற குடும்பங்களாக உங்களை மற்றவர்கள் மத்தியிலே இந்த நாட்களில் தேவன் உயர்த்தி வைக்க போகிறார். அல்லேலூயா. நம்பிக்கையோடு இருங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். இந்த நாட்களிலே சந்தோஷப்பட்டு களி கூறுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றையும் நன்மைக்கு எதுவாகவே மாற்றி கர்த்தர் செய்கிற கிரியைகளை உங்கள் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் காண்பித்து கர்த்தர் இந்த கொடிய நாட்களில் உங்கள் மூலம் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. தைரியமா இருங்க. விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவர்கள் வைத்த நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எபிரெயரின் புத்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எடுத்து வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நீங்க நம்புங்க, அவரை நோக்கி பாருங்க. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக பார்க்கறதுக்கு இப்ப எதிர்பார்க்கிற மாதிரி தெரியும், தீமையா இருக்கிறது மாதிரி தெரியும், ஒரு ஆபத்து மாதிரி தெரியும். ஆனால் அதை நன்மையாய் மாற பண்ணுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. யோசேப்பு சொல்லுவார் தன் சகோதரர்களிடத்தில், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி வஸ்திரத்தை உரிந்து கொண்டு உளையான குழியிலே தள்ளி அதிலிருந்து எடுத்து அவனை விற்று போட்டு, தண்ணீர் இல்லாத குழியிலே தள்ளி எடுத்து விற்று போட்டு அடிமையாக்கிறார்கள். அடிமையாய் போன தேசத்தில் போய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்தான். எல்லாம் வித்தியாசமா நடக்கிற மாதிரி தான் இருந்தது. சிறைக்கு போனவனே முடிஞ்சிருச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 39 படிச்சு வரணும், கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அந்த சிறையிலும் கர்த்தர் அவனோடு தான் கூட இருக்கிறார். கர்த்தர் அவன் கூட இருந்ததால் அவனை அழைத்த தீர்மானத்தை நிறைவேற்றினார்.
அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாம் மாறுதலாக நடக்கிற மாதிரி தெரியும். நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினச்சி எல்லாம் மாறுதலாக முடியுது. நம்ம குடும்பத்தின் உயர்வு இவ்வளவுதானா, தொழில் இவ்வளவுதானா, வேலை இவ்வளவுதானா, நம்ம பிள்ளைகளோட எதிர்கால படிப்பு இவ்வளவுதானா? தீர்மானத்தின்படி அழைத்தவர், நன்மையாக எல்லாவற்றையும் மாறப்பட்டவர், ஒன்று கூட குறைவுபட போவதில்லை. உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தை, உங்கள் வேலையை, உங்கள் தொழிலை, உங்கள் பிள்ளைகளின் கல்வி, உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து என்ன தீர்மானித்தாரோ அத்துணை தீர்மானங்களையும் நிறைவேற்றி ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறதை உங்களோடு கூட இருக்கிற ஜனங்கள் காணும்படி கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து உங்கள் குடும்பத்தின் மூலம், உங்கள் மூலம், உங்கள் ஊழியத்தின் மூலம் மகிமை விட போகிறார். நம்பிக்கையோடு இருங்கள், சந்தோஷமாயிருங்கள். நாம் இப்பொழுது யாவரும் ஒரு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்த்து நிறைய நேரம் எங்களுக்குள்ள மனக்கலக்கங்கள் வந்தது உண்டு. ஆண்டவரே, அவநம்பிக்கைகள் வந்தது உண்டு, அவிசுவாச எண்ணங்கள் கூட வந்தது உண்டு. ஆனால் இன்றைக்கு ஒரு வார்த்தைகளை கொண்டு எங்களோட பேசியிருக்கிறேன். இதன்படி நீங்கள் நடத்துவீர், விசுவாசிங்க. ஆண்டவர் அப்படியே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது பரிசுத்தமுள்ள ஒரே திருக்குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமது சமூகத்திற்குள் வருகிறோம். இந்த நாளிலும் கூட அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொன்னீர். ஆண்டவரே, எங்களை தீர்மானித்து அழைத்திருக்கிற நீர் எங்கள் வாழ்க்கையில் எங்களை சூழ்ந்து நிற்கிற எல்லா காரியங்களிலும், எல்லா இடையூறுகள், தீமைகள், எல்லா வேதனைகள், எல்லா சோதனைகள் மத்தியிலும் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி உமது அனாதி தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த பூமியிலே ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் உமது மகிமையின் சாட்சிகளாய் நிறுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிற கர்ப்பத்தின் கனிகளையும், கையிட்டு செய்யும் தொழில்களை, வேலைகளை, பிள்ளைகளின் கல்வியை, குடும்ப வாழ்க்கைகளை, எதிர்கால திட்டங்களை ஒரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கொரோனா காலத்திலே எல்லாம் முடிந்து விட்டது என்று உலகம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் தீர்மானத்தின்படி அழைத்தவர், சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறவர் என்று இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய அந்த அனாதி தீர்மானத்தின்படியே நீ செய்கிற பலத்த கிரியைகள் பிள்ளைகள் எல்லோரோடும் கூட இருக்கிற ஜனங்கள் காணும்படியாய், கண்டு அவர்களும் உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய பலத்த கிரியைகள் பிள்ளைகள் குடும்பத்தில், தொழிலில், வேலையில், வாழ்க்கையில், பிள்ளைகளின் கல்வியின் காரியத்தில் வெளிப்படும்படி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உமது கரம் நீட்டப்படுவதற்காக நன்றி. உமது கரம் தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளோடு அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். சகல துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆண்டவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை நீ ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் அருள கடவர். ஆமென், ஆமென். God bless you. God may be with you. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சகலத்தையும் நன்மையாக நடத்த போகிறார். என் ஆதரவு கோலே, அடைக்கல தீவே, அரணான பட்டணம் நீரே.